ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா அழகர் மலைக்கு தான் போக போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஜெகன் யூனிவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெருந்தொலைவு 5 கிலோமீட்டர். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் எங்கே நிற்கிறேன்னா கரெக்டாக கொடுவாய் போகிற ரோட்டில் தான் நிற்கிறேன். ஓகேவா, இதுதான் கொடுவாய் போகிற ரோடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் ஒரு சூப்பர் இடம். இப்போ லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இது நான் வந்த வழி. ஓகேவா, பெருந்தொலைவுன்னு சொல்லிட்டு இந்த போர்டு காமிச்சேன்ல, அங்கேருந்து வந்த வழி. இதுதான் நான் இப்போ கோவிலுக்கு போகிற வழி. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஒரு தாபா மாதிரி செம்மையாக இருக்குது. மாப்பிள்ளை தோட்டம்னு சொல்லிட்டு தாபா பேர். சூப்பராக இருக்குது. ஓ, இங்கே இருக்காங்க செம்ம லொக்கேஷனில். சும்மா இந்த இங்கிலீஷ் படம் தான் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். லேண்ட் ஸ்கேப்பில் பாருங்க, இந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஜல்லி தயாரிப்பாங்க, ஓட்டப்பாடு ஜல்லி, இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. ஓ, செம்மையாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுவாய் 15 கிலோமீட்டர், காங்கயம்பாளையம் 1 கிலோமீட்டர், சாணால்பாளையம் 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 ரோடு புரியுது. சும்மா ஒரு காமிக்கலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பச்சை பசங்க சூப்பராக இருக்குதுங்க. பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. நான் போக உங்களுக்கு இன்னும் அப்டேட் கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது. கிளைமேட் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. வண்டி ஆன்ல இருக்குது, பெட்ரோல் வேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா, தூரத்தில் தெரியுதா பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா அழகர் மலை. இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கிறேன். செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நம்ம வாங்க போய் பார்த்துட்டு என்ன எப்படி அப்டேட்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழகர் மலைக்கு பக்கத்தில் வந்துட்டேன். செம்ம வியூவுங்க. இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த இடமே அமைதியாக இருக்குது. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே ஒரு மாடு பாருங்கள், தனியாக மேய்ஞ்சிட்ருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டாக அடிவாரத்தில் தான் இருக்கேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு போர்டு இருக்குது இல்லையா, அதில் ஒரு குட்டி வரலாறு இருக்குது. அதை நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். பாருங்கள், இடமே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. நான் மேலே போயிட்டு உங்களுக்கு இன்னும் நான் சூப்பர் வீடியோஸ் எடுத்து போடுறேன். அந்த குட்டி வரலாறு சொன்னல, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான கோவில். கிபி 700 முதல் 780 ஆண்டுகளுக்கு முற்பட்டதும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவிலுங்க. இதில் பார்த்திங்கன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஜடியில் பாரந்தங்க நெடுஞ்சடின் என்ற கூன் பாண்டிய மன்னர் நம்ம கொங்கு நாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பழனி, தாராபுரம், குண்டடம், கொடுவாய், அழகுமலை, இந்தந்த இடத்துல கோவில் உருவாக்கியிருக்காரு, சிவன் கோவில். அதில் ஒன்று தான் இந்த அழகுமலைன்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப விசேஷமான நாள்னு பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியில் சூரிய பெருமான்னு சொல்கிறேன். அந்த ஒளி சிலை மேலே அப்படியே விழுமாமாங்க. ரொம்ப அதிசயம் இல்லை ஏயா? இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்கணும். இப்போ நான் மேலே போகிறேன், போயிட்டு உங்களுக்கு நான் என்னென்னு உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து பைக் வழியாக வந்த வழி. நம்ம அப்படியே டேர்னிங் பண்ணோம்னா இது வந்து மலைக்கு போகிற பாதை. இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ். நான் உங்களுக்கு மேலே போய் இது வந்து இந்த சிலை பார்த்தீங்களா இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஔவையார் ஓய்வு பகுதின்னு போட்டிருக்கு இல்லையா. நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேலே போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை? ஔவையார் ஓய்வு பகுதி பாருங்கள். இந்த இடம் தான் ஔவையார் ஓய்வு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையான்னு தெரியல. நம்மளும் போய் தொட்டு கும்பிட்டு போயிடலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன குட்டி பார்க்கு. அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இல்லை போல் இருக்குது. ஓகே, இந்த கார் க்யூட்டாக இருக்குல்ல, யார் காருன்னு தெரியல, ஆனால் செம க்யூட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து வந்த வழி. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. உங்களை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேவா? ஸ்டெப்பில் போகலான்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் இங்கே இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்கிறனால பைக்கை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நான் வந்து ரோடு வழியாகவே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்டெப்பில் இந்த தடவை போக நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் போகலாம், ஓகேவா? ஸோ அங்கே லாங்கில் தெரியுது இல்லைங்க, அதுதான் நான் வந்த ரோடு. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பைக் வருது பார்த்தீங்களா? அங்கேருந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு புதுமண தம்பதி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கட்டும். வாவ், வோல்க்ஸ்வேகன் கார் பாருங்கள், சூப்பராக வருது இல்லையா? இப்படியே இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? கோவிலில் கூட்டமே இல்லைங்க பாருங்கள், 4-5 பைக் தான் நிற்கிது. எப்பவுமே எனக்கு வந்து கோவிலில் கூட்டமாக இருக்கும்போது சாமியை கூப்பிட்டா பிடிக்காது. தனியாக அமைதியாக இருக்கும்போது வந்தால் தான் திருப்தியாக சாமி கும்பிட்டு போக முடியும். அங்கே ஒரு புதுமண தம்பதியும் ஜாலியாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம மேலே போகலாம். ஓ, தனியாக கோயிலுக்கு வருது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எப்பவுமே தனிமை தாங்க பெஸ்ட்டு வாழ்க்கையில். என்ன தான் நமக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் தனிமை தான் என்றைக்கும் நிரந்தரம். வாவ், பார்த்தீங்களா இந்த இடத்துல எக் ஆகுதுல்ல? பக்கத்தில் வந்துட்டேன். முருகா வந்துகிட்டே இருக்கேன், முருகா வந்துகிட்டே இருக்கேன். உங்களை பார்க்க தான் வந்துகிட்டே இருக்கேன். வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல, குட்டியாக இருக்குல்ல, குட்டி வாசல் க்யூட்டாக அழகாக இருக்குல்ல? எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம். செம வியூங்க உண்மையாலுமே. ஃபஸ்ட்டு போய் நான் சாமி கும்பிட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வியூஸில் எடுத்து போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாமி கும்பிடலாம், சாமிக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். மேக்ஸிமம் 1-2 பேர் தான் இருக்காங்க.
அப்படியே டேர்ன் பண்ணோம்னா இது உள்ளே வந்து சாமிக்கிட்ட கேட்டேன், உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லையா, அதனால் வீடியோ எடுக்கலை. இங்கே பாருங்கள், இதுதான் வில்வ மரம், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதில் பாருங்கள் வில்வக்காய், அதுதான் வில்வக்காய். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாமிக்கிட்ட கேட்டேன், வில்வ மரம்னு சொன்னார். இன்றைக்கி தான் இந்த வில்வ மரத்தையும் நான் பார்க்குறேன் வாழ்க்கையில். அப்படியே பாருங்கள் கோபுரம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாங்க சுவாரஸ்யமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில பேர்த்துக்கு. நான் அந்த மாதிரி டைப் தான். அப்படி நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காரு, நம்ம வெளியே போய் எடுத்துக்கலாம். மணி அடிச்சுட்டு போகலாம். ஓகே, செம்மையாக எக்கோ ஆகுது இல்லையா. இந்த இடமே பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. சூப்பர் ஃபீலுங்க. நான் சாமிக்கிட்ட கேட்டேன் உள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. வெளியே எடுத்துக்கலான்னு பர்மிஷன் கேட்டேன், அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. வாவ், தனிமை தாங்க உண்மையான வாழ்க்கையில் பெஸ்ட்டான. எனக்கு கோவிலில் கூட்டமாக இருக்கும்போது வந்து சாமி கும்பிட்டா பிடிக்காது. தனியாக வந்தோம்னா தான் நம்ம ரொம்ப நிம்மதியாக உட்காந்து தியானம்லாம் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே உட்கார்க்க ஒரு இடம் மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5-4 பேர் தான் இருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா வியூ பாருங்கள், சூப்பர் வியூவில். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே டேர்ன் பண்ணி இப்படி காமிக்கணும். ஓகே, செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. பச்சை பசேன்னு அழகாக இருக்குங்க. இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம் தாங்க எனக்கு அதிசயமாக இருக்கும் வாழ்க்கையில். பெரிய விஷயம்லாம் நான் எதிர்பார்க்குறதே இல்லை வாழ்க்கையில். சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா தென்னந்தோப்பு, எவ்வளோ தென்னந்தோப்பு பார்த்தீங்களா. நான் வந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா அங்கே போகும், திருப்பூர் ரோடு ஜாயிண்ட் ஆகும். சொன்னேன் இல்லையா, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஜல்லி தயாரிக்கிறாங்கள்ல, அதுதான் அந்த இடம். அங்கே ஒரு ரொம்ப திருப்பூர் சிட்டி அதுதாங்க, அந்த லாங்கில் தெரியுது இல்லையா, அதுதான் மொத்த திருப்பூர் சிட்டி. அதுதான் இங்கேருந்து பார்த்தா மொத்த திருப்பூர் சிட்டி தெரியுமான்னு தெரில, ஓரளவுக்கு தெரியுது. முருகரோட வேலுங்க. அங்கே ஒரு அண்ணன் சாமி கும்பிட்றாரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இந்த பக்கம் வந்துடலாம். வரலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அந்தளவுக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணமே இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. வீக்லி கண்டிப்பாக வரோம், ஓகேவா. பின்னாடி பார்த்தீங்களா முருகர் வேல் அழகாக இருக்குல்ல, சிலை சூப்பராக செஞ்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுங்க, சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் இதுக்காக தான் இந்த சேனலுக்கு ஜெகன் யூனிவர்ஸ்னு பேர் வச்சதே.
இந்த உலகத்தை நம்ம எப்படி ரசிக்கிறோம், எப்படி பார்க்குறோம், சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம எப்படி சுவாரஸ்யமாக எடுத்துக்கிறோம், அதில் தாங்க இருக்க வாழ்க்கையே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 2 கண்ணு தான். நம்ம கண்ணை பத்திரமா பார்த்துக்கணும். இப்படியே வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இதுதாங்க ஸ்டெப். இந்த வழி தான் நம்ம ஸ்டெப்பில் ஏறி வரக்கான படிக்கட்டு பாதைகள் தான். ஓகேங்களா, பாருங்கள். சன்லைட் வர்றதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இப்போ கொஞ்சம் சன்லைட் வந்துருச்சு. இந்த இடமே பாருங்கள், நிற்க முடியல, ஹீட்டாக இருக்குது. அங்கே லாங்கில் தெரியுதுல, அதுதான் சென்னி மலை. அங்கே லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சென்னிமலை. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அங்கே போய் வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே அங்கேருந்து நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்கும். அப்படியே வெள்ளோடு, பூந்தரை, எலமாத்தூர், அந்த சைடு ஈரோடு மாவட்டம். அதெல்லாம் நான் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் போய் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஒரு நாளைக்கு. அதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு நான் போடுறேன். சூப்பராக அமைதியாக இருக்குதுங்க. இந்த இடத்த விட்டு போகிறக்கே மனசே இல்லை. நம்ம வாரம் வந்துடலாம். ஓகே, பாருங்கள், மக்கள்லாம் ஒரு 4-5 பேர் தான். கூட்டமாக இருக்கிற அன்றைக்கி வந்தாவே நிம்மதியாக சாமி கும்பிட முடியாதுங்க. தனியாக அப்படி தாங்க வரணும். லொக்கேஷன் பார்த்தியா? இல்லைடா, இது சிவன் படத்தில் தாண்டியன் பக்கத்தில் அழகு முறை உணவு.
போர்டில் பார்த்தீங்கன்னா முருகரோட வேர் அழகாக வரைஞ்சிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது அந்த பெயிண்டிங்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை நம்ம அழகுமலைக்கு போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு வந்தாச்சு. வரவிட எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு ஒரு நிமிஷம் வண்டி போகட்டும், நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன். ஒரு பெட்டி கடையில் போய் அந்த நம்ம லேஸ் பாக்கெட் இருக்கும்ல, லேஸ் பாக்கெட் வாங்கினா அந்த பாட்டி வேறு ஏதோ கொடுக்குறாங்க. அது கம்பெனி நேம் மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல, நீங்களே பாருங்கள். மேக்ஸ் விட்டா நல்லா இருக்குல்ல பேர். இந்த சவுண்டு பண்ணு. அப்புறம் 90s கிட்ஸோட ஃபேவரட் பார்லே-ஜி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்டுங்க. இந்த பிஸ்கெட் இன்னும் இருக்குங்க, தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசில் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் நிறையா. ஸோ அப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்த பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா, சூப்பராக வாழ்கிறாங்கல்ல, கொடுத்து வச்சவங்க பாருங்களாம். இதெல்லாம் பரம்பரை சொத்து, நல்லா இருக்குல்ல. நான் மட்டும்தாங்க இருக்கேன். இது வந்து திருச்சி ரோடுங்க. திருச்சி ரோடு போய் ஸ்ட்ரைட்டாக திருச்சி ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க. அங்கே ரன்னை வர அப்படி சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம முருகனை பார்த்து தரிசிச்சுட்டு வந்தாச்சு. இனி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் போடுறேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. எல்லோரும் நீங்களும் நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். அது மாதிரியே நடக்கும். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்களே முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்க ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் மூலமாக ஏதாவது கருத்துக்கள் ஏற்றுக்கோங்க, பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. விஜய் சார் சொல்கிற மாதிரி ஃப்ரீ அட்வைஸ், பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல விஷயத்த போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகன் யூனிவர்ஸ். பாய்.